பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு எதிராக அநேகர் தீமைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆனாலும் எனக்கு விரோதமாய் அநேகர்கள் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைவேன்? எனக்காக போராடுபவர் யார்? எனக்காக ஜெயம் எடுக்கிறவர் யார்? நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆனாலும் இந்த கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே என்று தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெயம் எடுப்பாய், நீ விடுதலை பெறுவாய் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 37:27 இவ்வாறாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், என் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்கள் நன்மை செய்ய பழகிக்கொள்ளுங்கள், யாருக்கும் தீமை செய்யாதிருங்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இருதயத்தில் கசப்பு வைத்துக்கொண்டு, வைராக்கியம் வைத்துக்கொண்டு அநேகரை வீழ்த்தி விட வேண்டும், அநேகரை கொலை செய்ய வேண்டும், அநேகரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற தீமையை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தீமைகளை அகற்றிவிடும், நீ நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், உன் கரத்தை அவர் பிடிப்பார், உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு கூட பயணிக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ தீமை செய்யாதே, நன்மைகளை செய்ய பழகிக்கொள் என்று ஆண்டவர் ஒரு வாக்காய், எச்சரிக்காய், வார்த்தையாய் உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய சொந்த சகோதரர்கள் தீமை செய்தார்கள், அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். இவன் மரித்து விட வேண்டும், இவன் சொப்பனக்காரன், இவனுக்கு நாம் பணிந்து கொள்ள வேண்டுமா, இவனுடைய பாதபடியில் நம்முடைய தலை சாய்க்க வேண்டுமா என்று அநேகர் எல்லாரும் எழும்பி அவனுக்கு விரோதமாய் தீமை செய்ய புறப்பட்டார்கள். சகோதரனை குழியிலே தூக்கி போட்டார்கள். இவன் மரித்து விடுவான் என்று நினைத்தபோது அவன் தேவனை ஆராதிக்கிற மகனாய் இருந்ததினால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், எகிப்துக்கே அப்பனாய் மாற்றினார். அந்த எகிப்திலே பஞ்சம் வந்தபோது, தேசமெங்கும் உணவு இல்லாமல் இருந்தபோது அவனுடைய சகோதரர்கள் எகிப்தை தேடி வந்தார்கள். தன்னுடைய சகோதரன் இருக்கிறான் என்பதை கூட மறந்து விட்டார்கள். ஆனால் தன்னுடைய சகோதரனை கண்டதும் யோசேப்புக்கு, இது என் சகோதரர்கள் தான் என்னை குழியிலே தூக்கி போட்டது, என்னை இந்த இடத்திலே கொண்டு வர வைத்தது இவர்கள்தான் என்பதை அறிந்தான். ஆனாலும் இவர்கள் எனக்கு தீமை செய்தார்களே என்று சொல்லி அவன் இருதயத்தில் வஞ்சகம் வைக்கவில்லை, பொறாமை கொள்ளவில்லை, அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனாலும் அவன் அவர்களுக்காய் நன்மை செய்தான், ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறதல்லவோ. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய பழகிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு சித்தமாய் இருக்கிறார். யார் யாரெல்லாம் என் குடும்பத்தில் இந்த நபர்கள், என் உறவினர்கள், என் சொந்த பந்தங்கள், என் அண்ணன் தம்பிகள், என் அக்கா தங்கச்சிகள் எல்லாரும் எனக்கு தீமை செய்கிறார்களே, எல்லாரும் என்னை துரத்துகிறார்களே, எல்லாரும் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களே, இவளை இந்த குடும்பத்தில் சேர்த்து கொள்ளக்கூடாது, இவளை இந்த சமூகத்தில் சேர்த்து கொள்ளக்கூடாது, இவளை அப்புறப்படுத்த வேண்டும், இந்த குடும்பத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அநேகர் உங்களுக்கு விரோதமாய் விரல் சுண்டி பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் அந்த ஜனத்திற்காக ஆண்டவரே அந்த இருதயத்தை மாற்றுங்கப்பா, அந்த இருதயத்தில் நல்ல எண்ணங்களை கொடுங்க, அந்த இருதயம் தீமையை நீ எண்ணக்கூடாது ஆண்டவரே, நன்மை செய்யக்கூடிய இருதயமாய் அந்த இருதயத்தை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுக்கும் போது ஆண்டவர் பலத்த மாற்றத்தை அந்த குடும்பத்தில் செய்து கொடுப்பார். இன்னைக்கு நாம் உலகத்தில் நடக்கிறதை பார்ப்போமே, ஆனால்
அநேக காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. வெட்டி கொலை செய்கிறார்கள், விஷம் வைத்து கொள்கிறார்கள், வன்மம் கொள்கிறார்கள், கசப்பு வைத்து கொல்லுகிறார்கள். இப்படி மனிதனுடைய உயிரை பழி வாங்குவதற்காக சத்ருவானவன் கையில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவிதான் தீமை என்கிற கருவி, கசப்பு என்கிற கருவி, வைராக்கியம் என்கிற கருவி. இந்த கருவி மனிதனிடத்தில் சத்ருவானவன் புகுத்தி கொள்ளும்போது தன் தகப்பன் என்றும், தன் தாய் என்றும், தன் சகோதரன் என்றும், தன் சகோதரி என்றும், தன் உடன் பிறப்புகள் என்றும் பாராமல் அவர்களுடைய உயிரை எடுத்து கொண்டு போகிறார்கள். இது எவ்வளவு மோசமான நிலைமை! நாம் உலகத்தில் அன்பாய் இருக்க வேண்டும், அனைவரும் சந்தோஷமாய் வாழ வேண்டும். இவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து தேவன் மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த பூ உலகில் சிருஷ்டித்த தேவனுக்கு விரோதமாய் நாம் பொல்லாப்பு செய்து கொண்டிருக்கிறோம், வன்மம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் நாம் பொல்லாப்பு செய்கிறவர்களாய் காணப்படாமல் அவருடைய சமூகத்தில் தாழ்ந்து கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போமே. ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு போவார். அவர் நம்மை உயர்த்துவதற்கு சித்தமாய் இருக்கிறார். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் உணர்வில்லாத ஜனங்களாய் இருந்தார்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் அவர்கள் ஆண்டவரை தேடாமல் அவமதிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். நாளொன்று வந்தபோது ஜலம் அந்த ஜனங்களை மாய்த்து கொண்டு போய்விட்டது. தேவ ஜனங்களே, நாளொன்று வரப்போகிறது. இயேசுவான தெய்வம் மீண்டும் மண்ணுலகில் வரப்போகிறார். நம்மளை மீட்டெடுக்க வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜானாய் வரப்போகிறார். நீதி செய்யக்கூடிய தகப்பனாய் வரப்போகிறார். நீங்கள் கசப்பும் வைராக்கியமும் மாம்சத்தின் கிரியைகளும் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் அவர் சத்துருக்கள் கையில் கொடுத்து ஒப்பு கொடுத்து விடுவார். இது வேண்டாம் ஜனங்களே. நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் சேரக்கூடியவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தீமை என்கிற எண்ணம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இல்லாதபடிக்கு நன்மைகளை செய்ய பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராய், அவர் மன்னிக்கிற தெய்வமாய் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் தீமை நடந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவரே என் பிள்ளைகள் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள், என் புருஷன் தீமை செய்து கொண்டிருக்கிறான், என் குடும்பத்தினார் எல்லாரும் எனக்கு விரோதமாய் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ? என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமை மாறட்டும் ஆண்டவரே, என் காரியத்தில் இருக்கக்கூடிய தீமை மாறட்டும் என்று தேவ சமூகத்தில் முறையிட்டு கொடுக்கிறீர்களோ? அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை ஊற்றி கொடுப்பேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட அழகான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று அழகான ஒரு வார்த்தை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் தீமை செய்கிறவர்களாய் இல்லாமல் நன்மை செய்யக்கூடியவர்களாய் எங்கள் கரங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் கர்த்தரை அறியக்கூடிய ஜனங்களாய் மாற்றட்டும் ஆண்டவரே. தீமை செய்யக்கூடிய ஜனங்களாய் அல்லாமல் கர்த்தரையே தேடி ஓடக்கூடிய, நன்மைகள் செய்யக்கூடிய ஜனங்களாய் அவர்கள் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் யாராயிலும் தீமை செய்ய நினைக்கிறவர்களாய் இருப்பார்களே ஆனால் அவர்களை ஒரு விசை மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.